இங்கிருந்து போகும்போது பதில் இல்ல. சென்னை ஏர்போர்ட்ல இறங்குறாரு, செல்ஃபி எடுக்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 41 பேர், 8 குழந்தைங்க. மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்களே மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். ஏன்னா சில குழந்தை, 2 வயசு குழந்தை, அந்த குழந்தையின் தாய்க்கு வாய் பேச முடியாது. மாற்றுத்திறனாளி பெண் தன் பிள்ளை இறந்து விட்டதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நமக்கு ஒரு குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னா, காயம் பட்டுச்சுன்னா, காய்ச்சல்னா அழுதுருவோம். என் பிள்ளை பதறனா அழுதுருவோம். ஒரு பிள்ளை சாக்லேட்ல முழுகிட்டா, 5 காசை முழுகிட்டா அழுதுருவோம். ஆனா குழந்தை செத்து போச்சு, அவள் அம்மா தாய் மகனே என்று கட்டிப்பிடித்து அழுவதற்கு அவளால் முடியல. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அவள் திணறி கொண்டு பதறி கொண்டு அந்த அழுத காட்சி சத்தியமா சொல்றேன். 2 எமக்கி பிள்ளை இருக்கு, என் நெஞ்சை 2ஆல அழுத்தது. அது விஜய்க்கு ஏண்டா இருக்கல? ஏண்டா இருக்கல? ஏன்னா அவன் கட்டுன பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் விரட்டி விட்டு நடிகை கூட வாழ்ற நாய்க்கு எப்படா வலிக்கும்? எப்படி வலிக்கும்? குடும்பத்தோடு வாழ்வனுக்கு, பிள்ளைய நேசிப்பவனுக்கு வலிக்கும். மனைவிக்கு விவாகரத்து கேட்டு நீதிமன்ற கதை போது கல்யாணத்துக்கு ஏறிட்டு போற எருமாட்டுக்கு எப்படா வலிக்கும்? அந்த அடிப்படையே புரியாம, தளபதி அண்ணா, விஜய்ண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, நீங்க சாப்பிட்டு நல்லா, அவன் நல்ல பிரியாணியும் பீஃப் நின்றுட்டு இருப்பான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடவங்க இங்க உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, விஜய்ண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா,